அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பசியாரலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன சமைக்க போகிறோண்டா லட்சக்கிட்ட கீரை. இந்த லட்சக்கிட்ட கீரையை நல்லா எங்கே கிடச்சாலும் விடாதீங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அதை நல்லா கீரையை கழுவிட்டு ஒரு வாளியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்ல நரம்பெல்லாம் எடுத்துருங்க. இந்த நரம்பு இந்த கீரைக்கு தேவையில்லை. நம்ம பசலிக்கீரையில் எப்படி நரம்பு எடுப்போமோ அது மாதிரி எடுத்து இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இப்படி இந்த நரம்பை எடுக்கும்போதே இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா நரம்பையும் எடுத்துட்டோம் கீரையிலேருந்து. இப்போ கீரை நல்லா பெருசாக அகலமாக இலை இருக்குது, அதனால் குறுக்க கட் பண்ணிக்கங்க. ஏன்டா பெரிய பெரிய இலையாக இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் சங்கட்டமாக தெரியும். நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி குறுக்க கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நைஸாக கீரையை அரிஞ்சுக்கங்க. கீரை இது மாதிரி நைஸாக அரிஞ்சுக்கங்க. அரிஞ்சிக்கிட்டு இது மரத்தில் வளர்கிறதுனால பெரிய பெரிய இலையாத்தையும் இருக்கும். எந்த ஒரு கீரையுமே உப்பு போட்டு முடிஞ்ச அளவு தண்ணியில் நல்லா 2 வாட்டி அலசிடுங்க. இது மரத்தில் வளர்ந்ததுனால ஒரு அலசினா போதும். நம்ம காய்கறி கூட முடிஞ்சளவு வாளிலேயோ ஒரு சின்ன வாளிலேயோ வட்டாவிலேயோ உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் சமைக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை ஸ்டவ்வில் காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் நல்லது, ஏன்டா குறுக்கு வலிக்கு நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஒரு 4 வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கேன். தட்டி வச்ச வெள்ளைப்பூடை எண்ணெயில் போட்டு செவந்து வரும்போது 2 பட்டை மிளகாய் போட்டுக்கிறேன். பட்டை மிளகாய் பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் தேவையான அளவு நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்தான் போடணும். குறுக்கு வலிக்கு சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் ஊற்றினாத்தே இந்த கீரைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லதும் கூட. நான் முழுசாக போட்டிருக்கேன் வெங்காயம், நீங்கள் வேண்டாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு செவந்தால் போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அள்ளி போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கிருவோம். இது மரத்தில் வளர்கிறதுனால கொஞ்சம் கீரை கொஞ்சம் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அதனால் தண்ணி தெளித்து வேக வைங்க. மூடி போட்டு நல்லா வேகட்டும். உப்பு இப்போ போடாதீங்க. நம்ம பாதி வேக்காடு வெந்தவொடனே பொதுவாகவே எல்லா கீரைக்கும் பாதி வேக்காடு வெந்த பிறகுதான் உப்பு போடணும். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டு கிளறிக்கிடுவோம். நல்லா கிளறிட்டு உப்பு போட்டு கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இந்த கீரை நம்ம பிள்ளைகளுக்கு நம்மலாம் சாப்பிட்டு நல்லா பழக்கம் வச்சுக்கிறணும். எங்கே கிடச்சாலும் இந்த கீரையை விடாதீங்க, வாங்கிட்டு செஞ்சுருங்க. இந்த கீரையை குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு வாங்க. எதையுமே வருமுன்னு காக்கணும். நம்ம கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லா உணவுப் பொருளும் கொடுத்து பழக்கப்படுத்தினோம்னா நம்மளுக்கு மருந்து செலவே மிச்சந்தேன். இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம உணவுப் பொருளை பிள்ளைகளுக்கு சேர்த்து பழக்கப்படுத்தி வச்சுக்கிருவோம். அப்போ தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கீரை நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. பசியாரெல்லாம் வாங்க. நல்லா உடனே சூடாக சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பாட்டில் வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.